ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஸ்வீட்டி ஆக்னல் ஃப்ரம் எல்லோ பேர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு பேபி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஸ்டர் சேர். இது பேபிஸோட சேர், அவங்க சாப்பிடும்போது யூஸ் பண்ணுற டைனிங் சேர். ஸோ இதோட ரிவ்யூ பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கியிருக்கிற பூஸ்டர் சேர். இது நான் வாங்கி 4 months ஆயிடுச்சு. இது நான் வாங்கும்போது எந்த பேட்டர்னில் இருந்ததுன்னு நான் சைடில் பாக்ஸில் உள்ள ஃபோட்டோ காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் நான் இப்போ எடுத்து இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இது May 27th வாங்கினேன். அந்த சர்க்கிளில் உங்களுக்கு டேட் தெரியும். ஸோ இதோடு சேர்த்து ரோப் கொடுப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் காமிக்கிற இதே மாதிரி தான் பாக்ஸ்க்கு உள்ளே இருந்தது. ஸோ அந்த மேலே உள்ள ட்ரே வந்து பின்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ இதை மெதுவாக நான் ஆக்சுவலாக வெளியில் எடுக்கிறேன். கொஞ்சம் பார்த்தே ஹேண்டில் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அந்த ஃபோல்ட் ஆகி அந்த மடங்கி இருக்கிற அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த போர்ஷனை வந்து நான் மறுபடியும் மேலே எடுக்கிறேன். ஸோ இப்படி தான் இதை ஃபிட் பண்ணணும். ஸோ பின்னாடி இதை லாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்குள்ளே ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ நான் அந்த ஃபிங்கர் விட்டு காமிச்சிருக்கேன்ல, இந்த ஹோலில் வந்து இதை ஃபிட் பண்ணிட்டா போதும், அது லாக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தனியாக பேபிஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு இந்த ட்ரேயில் உட்கார வச்சு ஏதாவது விளையாட வைக்கலாம். ஸோ பேபிஸ் உட்காந்த உடனே இந்த சேர் யூஸ் பண்ணலாம். பட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப நேரம்னா உட்கார வைக்க வேணாம். ஸோ ஒரு 8 to 9 months டைமில் நீங்கள் இதை நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ள பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேவை நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா லாக் பண்ணலாம். இப்போ இன்னும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு பேபிஸ் கீழே அந்த மாதிரி வெளியிலலாம் வந்துடக்கூடாது அப்படின்னா இந்த பெல்ட் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் ஒரு கிளிப்பிங் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபேட்டாக இருக்கிற பேபிஸ்க்கு நீங்கள் பெல்ட்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், லீன் எப்படினாலும் இது பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டைட்டாக நீங்கள் பெல்ட் போட்டுறாதீங்க. பேபிஸோட ஸ்டொமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த பெல்ட் போடுங்க. ஸோ இப்படி நான் பெல்ட் மாட்டிட்டேன். இப்போ சைடில் ஒரு கிளிப்பிங் தெரியும். என்னோடய பாப்பா உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி தான் பெல்ட் போடணும். போட்டுட்டு அவங்கள உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், நம்ம ட்ரேவை லாக் பண்ணிடலாம். ஸோ இப்படி நம்ம சாப்பிடும்போது நம்ம கூட இந்த மாதிரி சேர்ஸில் உட்காந்து பேபிஸ் சாப்பிட்டா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ட்ரேயில் சின்ன சின்ன புக்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்க கூட சொன்னீங்கன்னா பேபிஸ் ஒவ்வொரு கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து இது பண்ணுவாங்க. இந்த உள்ள பெல்ட்ஸையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேபிஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபேட்டாக இருக்கிற பேபிஸ், லீனாக இருக்கிற பேபிஸ்க்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த பூஸ்டர் சேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் இதில் உட்கார வச்சு தான் சாப்பாடு நான் ஃபீட் பண்ணேன். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் வைக்க அந்த சென்டர் பிளேஸில் வந்து இது செல்ஃப் ஃபீடிங்க்கும் பேபிஸ் செல்ஃப் ஃபீடிங் கற்றுக்கவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் நீங்கள் கிளிப்பிங் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் பின்னாடி இதில் உள்ள பெல்ட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதில் பின்னாடியும் கீழேயும் பெல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சேரில் கூட இதை நம்ம ப்ளேஸ் பண்ணி இதை லாக் பண்ணலாம். ஸோ நார்மல் சேரில் உட்காந்தோன்னா நார்மல் சேர், பிளாஸ்டிக் சேர், சோஃபா அந்த மாதிரி இருந்ததுனா கூட இதை பேபிஸை பிளாஸ்டிக் சேர் மேலே இந்த பூஸ்டர் சேரை உட்கார வச்சு அதை பின்னாடி லாக் பண்ணலாம். அதே மாதிரி நான் பிளாஸ்டிக் சேரோட கீழேயும் லாக் பண்ணலாம். ஸோ இதையும் நான் சைடில் ஒரு கிளிப்பிங்கில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் பெல்ட்ஸை ஆக்சுவலாக நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். பெல்ட்ஸ் ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட சேர்ஸோட வித்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெல்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் சைடில் காமிக்கிற கிளிப்பிங்ஸ் வந்து பின்னாடி நான் மாட்டியிருக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து ரொம்ப டைட்டாக இது பண்ணலை, லூஸாக தான் நான் மாட்டியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணும்னா நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சேர்ஸில் உட்கார வைக்கும்போது கண்டிப்பாகவே எல்லா பெல்ட்ஸையும் பேபிஸ்க்கு போடணும். அப்படின்னா கீழே விழ சான்சஸ் இல்லை, விழ மாட்டாங்க. பட் பெல்ட்ஸ் போடாமல் நீங்கள் சும்மா சேரில் உள்ள பெல்ட்ஸ் மட்டும் போட்டு உட்கார வச்சிங்கன்னா கண்டிப்பாக விழ சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் காமிக்கிறது வந்து கீழே உள்ள பெல்ட் அண்ட் சைடில் உள்ள பெல்ட். ஸோ இந்த பெல்ட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கீழே பெல்ட் இருக்குது. நான் உங்களுக்கு டைட் பண்ணி காமிக்கலை, ஏன்னா அது கீழே லைட்டாக தொங்குனா உங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் 4 ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதை ஸ்விங் சேர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஊஞ்சல் மாதிரி கூட உங்களுக்கு ரொம்ப வீட்டில் ஏதாவது வெளியில் சீலிங் ரொம்ப கீழே இறங்கி பால்கனி அந்த மாதிரிலாம் வெளியில் ஏதாவது கொக்கி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த சேர் அந்த கொக்கியில் போட்டு ஸ்விங் சேர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஹைட்லலாம் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணலை இதை. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்துச்சுன்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூவில் மாட்டுறதுக்கு 4 ஹூப்ஸ் கொடுத்துருக்குறாங்க கொக்கி மாடலில். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 2 டைம்ஸ் நாங்கள் பாப்பாவுக்கு இதை ஸ்விங் சேர் மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் விளையாட வச்சோம். நல்லா இருந்தது, அவள் என்ஜாய் பண்ணால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹூப்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் அந்த ஹூப்ஸை வந்து 4 சைட்ஸ்லேயுமே மாட்டி உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் சில பிராண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹூப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் இந்த சேர் வாங்கின பிராண்ட்ஸில் வந்து இந்த ரோப் இந்த மாதிரி இருந்தது. சில பிராண்ட்ஸ் கண்டிப்பாக ரோப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்கும்போது உங்களோட இதுலேயே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 4 மேலே மாட்டுறதுக்கு வந்து மறுபடியும் 2 ஹூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 நீங்கள் என்ன பண்ணிடலாம், 4 ரோப்பை 4 சைடில் உள்ள ரோப்பையும் தூக்கி மேலே அந்த 2 ஹூப்ஸையும் நீங்கள் மாட்டிடலாம். ஸோ இதை ஸ்விங் சேர் மாதிரி கூட பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸ்விங் சேர் மாதிரி யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எல்லா பெல்ட்ஸையும் கண்டிப்பாக போட்டுருங்க. என்ஜாய் பண்ணுவாங்க பேபிஸ், கன்ஃபார்மாக இதில் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இப்போ ஹூப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சேர்ஸில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு டைம் வீடியோவில் காமிக்கிறேன். கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்மளும் சேரில் உட்காந்து சாப்பிடும்போது பேபிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நம்ம கூட உட்காந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது நார்மல் பிளாஸ்டிக் சேர் தான். ஸோ பின்னாடி நான் பெல்ட் போட்டுட்டேன். இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வாங்கினது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது சிங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோதான். இந்த சேர் மட்டும்தான். பட் இங்கே 2 சைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி சேர்ஸ் இருக்குது. 2-in-1, 3-in-1, 4-in-1 அந்த மாதிரிலாம் இருக்குது. சில சேர்ஸ்லாம் வந்து ஃப்ளோரில் யூஸ் பண்ணலாம், சேர்ஸில் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஹைட் சேராக யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் மிடில் சேர் யூஸ் பண்ணலாம். ஸோ பேபிஸ் வளர யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சேர்ஸ் கூட இருக்குது ஒரே பிராண்டில். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த சேர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எல்லா பெல்ட்ஸையுமே பேபிஸ்க்கு கண்டிப்பாக போடணும். இல்லைன்னா தயவுசெய்து கீழே விழுந்துருவாங்க. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஹை சேர்ஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் வாங்கினது இந்த சேர் தான். இந்த மாடல் தான். இப்போ நீங்கள் பார்க்குற பிராண்ட்ஸ் எல்லாமே இதே சேம் மாடல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் நார்மலாக ஃப்ளோரில் வைக்கிறது தான். ஸோ இப்படி நம்ம சேர்ஸில் ஹை சேர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 லெவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது 2 லெவல் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது 4-in-1 ஃபங்க்ஷன். ஃப்ளோர்லேயும் வச்சுக்கலாம், நம்ம சேரில் வச்சுக்கலாம், லோ சேராக யூஸ் பண்ணலாம், ஹை சேராக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வாங்கும்போது இந்த பிராண்ட்ஸ் பார்த்து வாங்கணும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.